ஒரு ஊரில் நடராஜன் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய குடும்பத்திற்கு நல்ல பெயரும் புகழும் இருந்தது. நடராஜனின் அக்காள் மங்கம்மாள் கணவரிடம் அடிக்கடி சண்டை போட்டுவிட்டு பெற்றோர் வீட்டிற்கு வந்து விடுவாள். அவளுக்கு 2 மகன்கள். அவளுடைய கணவன் வீட்டிலேயே இருப்பான். இதனால் அவர்களுக்கிடையே சண்டை ஏற்பட்டு தாய் வீட்டிற்கு வருவதும் போவதுமாக இருந்தாள். செல்வந்தனாக இருந்த நடராஜனுக்கு திருமணம் செய்ய அவனுடைய பெற்றோர்கள் முடிவு செய்திருந்தனர். நடராஜனுடைய பெற்றோர் அவர்களுடைய சொத்தை ஆள்வதற்கும் குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவதற்கும் ஒரு குணவதியை தேடிக்கொண்டிருந்தனர். ஊரெல்லாம் தேடியவர்கள் கடைசியில் தன் சொந்தக்கார பெண்ணான பார்வதியை நடராஜனுக்கு மணமுடித்து வைத்தனர். நடராஜனும் பார்வதியும் நல்ல முறையில் குடும்பம் நடத்தினார்கள். அவர்களுடைய சந்தோஷத்திற்கு பரிசாக கிடைத்தவன்தான் ருத்ரன். நடராஜனின் வாழ்க்கை நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது. ருத்ரனுக்கு 1 வயது இருக்கும்போது பார்வதிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனாள். அந்த குடும்பமே ஆழ்ந்த சோகத்திலிருந்து மீள முடியாமல் தவித்தது. நாட்கள் நகர்ந்து கொண்டே ஓடின. அடுத்த வருடமே நடராஜன் தனக்கொரு மனைவியை தேட ஆரம்பித்தான். இதில் சற்றும் விருப்பமில்லாத அவனுடைய பெற்றோர் அவனை கண்டித்தனர். அவனுடைய தந்தை, நடராஜா, ருத்ரன் தாயில்லாத பிள்ளை. அவனுடைய வாழ்க்கையை எண்ணிப்பார். உன் சுயநலத்திற்காக அவன் வாழ்க்கையை சீரழித்து விடாதே என்று கெஞ்சினர். ஆனால் அதையும் மீறி நடராஜன் ருத்ரனை அவனின் பெற்றோரிடம் விட்டுவிட்டு தன் வாழ்க்கைதான் முக்கியம் என்று வீட்டை விட்டு வெளியேறி வேறொரு திருமணம் செய்து கொண்டான். ருத்ரன் தாத்தா பாட்டியிடமே வளர்ந்தான். நடராஜனின் 2வது திருமணத்திலிருந்து 3 குழந்தைகள் பிறந்தனர். நாட்கள் நகர்ந்தது. ருத்ரனின் அத்தை மங்கம்மாளுக்கு 3வதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிரசவத்திற்காக தாய் வீட்டிற்கு வந்தவள் பின் இருந்து விட்டாள். அவளுடைய மனதில் வேறு ஒரு திட்டம் இருந்தது. மங்கம்மாள் ருத்ரனிடம் அன்பாக பழகி வந்தாள். மங்கம்மாளின் திட்டத்தை தெரிந்து கொண்ட அவளுடைய பெற்றோர் அவள் ருத்ரனிடம் காட்டும் அன்பு பொய்யென்று நன்கு தெரிந்திருந்தனர். ருத்ரன் மங்கம்மாவிடம் பேசுவது அவனுடைய தாத்தா பாட்டிக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ஆனால் ருத்ரனின் மனம் வருந்தக்கூடாது என்பதற்காக அவனை கண்டிக்காமல் விட்டுவிட்டனர். ருத்ரனுக்கு 15 வயது இருக்கும் பொழுது அவனுடைய தாத்தாவும் பாட்டியும் ஒருவர் பின் ஒருவராக இறந்தனர். அதன் பிறகு அந்த வீட்டில் மங்கம்மாவின் ஆட்சி ஆரம்பமானது. நடராஜனும் ருத்ரனால் தன் வாழ்க்கைக்கு எந்த இடையூறும் வந்துவிடக் கூடாது என்று கருதி அவன் அக்காவிடமே ருத்ரன் வளரட்டும் என்று விட்டு வைத்தான். இருந்தாலும் நடராஜனே அவர்களின் எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டான். மங்கம்மாள் ருத்ரனிடம் எப்பொழுதும் போல் அன்பு காட்டி அவனை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தாள். அதை நம்பிய ருத்ரன் மங்கம்மாவை தன் தாயாகவே நினைத்தான். அவளுடைய பிள்ளைகளை தன் கூட பிறந்தவர்களாக நினைத்து அன்பு பாராட்டினான். நால்வரும் ஒரே வீட்டில் நன்றாக வளர்ந்தனர். மங்கம்மாவின் 3 பிள்ளைகளுக்கு படிப்பில் நாட்டமில்லை. ஆனால் ருத்ரனுக்கு வாழ்க்கையில் எப்படியாவது நன்றாக படித்து நல்ல வேலைக்கு சென்று தனக்கென்று ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தை கொண்டான். அதனால் முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தினான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மங்கம்மாவின் மகள் குமுதாவுடன் விளையாடுவதும் அவளை நன்கு பார்த்து கொள்வதும் வேலையாக வைத்திருந்தான். இப்படியே கல்லூரி படிப்பு முடிந்தது. நல்ல சம்பளத்தில் நல்ல வேலைக்கு சென்றான். ருத்ரனின் சம்பளத்தை முழுவதும் மங்கம்மாவே அனுபவித்தாள். அதை தன் குழந்தைகளுக்கு சேமித்து வைத்தாள். ஆனால் இதையெல்லாம் ருத்ரன் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அவனை பொறுத்தவரை அது அவன் குடும்பம் என்று கருதினான். இதற்கிடையில் மங்கம்மாவின் 2 பிள்ளைகளும் ருத்ரன் மேல் பொறாமைப்பட்டார்கள். மங்கம்மாள் ருத்ரன் மேல் மட்டும்தான் பாசம் வைத்திருக்கிறாள் என்று எண்ணி ருத்ரனிடம் அடிக்கடி சண்டை போட்டார்கள். அதைத் தொடர்ந்து தன் தந்தையிடமே சென்று விட்டனர். மங்கம்மா தன் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்தனுப்பினாள். தன் பெண் குமுதாவின் திருமணத்திற்காக நகைகளை சேர்த்து வைத்தாள். அப்படியே காலம் உருண்டோடியது. ருத்ரனின் தந்தை நடராஜனுக்கு அவன் அக்காள் மங்கம்மாவின் குணம் நன்றாகவே தெரியும். சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டுதான் ருத்ரனை தன் கைவசம் வைத்துள்ளாள் என்பதை அறிந்து கொண்ட நடராஜன் ருத்ரனிடம் மங்கம்மாளை பற்றி எவ்வளவோ எடுத்து கூறியும் அவன் கேட்பதாக இல்லை. ருத்ரன் தங்கியிருந்த பெற்றோர் வாழ்ந்து வந்த அந்த வீட்டை மட்டும் விட்டுவிட்டு மற்ற பிள்ளைகளுக்கு எழுதி வைத்தார். சரியான நேரம் வரட்டும், ருத்ரனுக்கு அந்த வீட்டை கொடுக்கலாம் என்று காத்திருந்தார். ருத்ரனுக்கு தந்தை தன்னை சரியாக கவனிக்கவில்லை என்ற கோபம் இருந்தது. ருத்ரன் நடராஜனை மதிக்காமல் மங்கம்மாவையே தன் தாயாக எண்ணி வாழ்ந்தான். மங்கம்மாவின் வாக்கு தெய்வ வாக்காக எண்ணினான். எந்த வேலைக்கும் போகாத தன் 2 மகன்களுக்கும் திருமணம் செய்து அவர்களுடைய குடும்ப செலவையும் ருத்ரன் தலையிலேயே கட்டினான். அவர்கள் இருவரும் எப்பொழுதும் போல் ஊதாரியாக ஊரை சுற்றி வந்தார்கள். ருத்ரன் ஒரு திருமண விழாவில் தன் மாமன் மகள் சீதாவை சந்தித்தான். இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்த உடனேயே பிடித்துவிட்டது. பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அடிக்கடி சந்தித்தனர். இவர்கள் இருவரிடையே ஏற்பட்ட பழக்கத்தை மங்கம்மாள் தெரிந்து கொண்டாள்.
உறவுக்கார பெண் இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்தால் அவள் ராஜ்யம் செய்ய முடியாது என்றும் சொந்தக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து தன்னை கொண்டு தன்னை அங்கிருந்து துரத்தி விடுவார்கள் என்றும் பயந்த மங்கம்மாள் எப்படியாவது ருத்ரனையும் சீதாவையும் பிரிக்க வேண்டும். மங்கம்மாள் பிடியில் சிக்கி அவள் வாழ்க்கை சீரழிந்து விடுமோ என்று பயந்தார்கள். சீதாவின் பெற்றோர் மங்கம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினால் மட்டுமே சீதாவை திருமணம் செய்து கொடுப்போம் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் ருத்ரனுக்கு தன் தாய் ஸ்தானத்தில் இருக்கும் மங்கம்மாவை எப்படி வீட்டை விட்டு துரத்துவது என்று எண்ணினான். வேறு வழியில்லாத ருத்ரன் சீதாவை விட்டு பிரிந்தான். ஆனால் அவளை மறக்க முடியாமல் தவித்தான். இதை தெரிந்து கொண்டு மங்கம்மாள் இந்த கல்யாணம் நின்றுவிட்டது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். மங்கம்மாவுக்கு எப்படியோ சீதாவும் ருத்ரனும் பிரிந்து விட்டார்கள். இனி எப்போதும் போல் நம் ராஜ்யம்தான் என்று மனதில் சந்தோஷப்பட்டாலும் ருத்ரனிடம் தான் என்னவோ தியாகம் செய்வது போல், நான் வேண்டுமென்றால் வீட்டை விட்டு சென்று விடுகிறேன், நீ சீதாவை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழு என்று பாசாங்கு செய்தாள். சீதாவிற்கு அவளுடைய பெற்றோர் வேறு இடத்தில் திருமணம் செய்து முடித்து விட்டார்கள். இதை கேள்விப்பட்ட ருத்ரன் மிகவும் நொந்து போனான். அவனுக்கு வாழ்க்கையை வெறுத்துவிட்டது. வேலைக்கு செல்வதும் வீட்டுக்கு வருவதுமாக கடமையே என்று தன் வாழ்க்கையை ஓட்டினான். மங்கம்மாள் இப்படியே வெறுத்து தன்னை விட்டு பிரிந்து விடுவானோ என்ற பயம் ஏற்பட்டது. மங்கம்மாவுக்கு எப்படியாவது இப்பொழுது வாழ்ந்து வரும் வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ருத்ரனுக்கும் தன் மகள் குமுதாவுக்கும் திருமணம் செய்து விடலாமா என்று கூட யோசித்தாள். ஆனால் ருத்ரனுக்கும் குமுதாவுக்கும் வயது வித்தியாசம் மிகவும் அதிகம். இதை பற்றி குமுதாவிடம் கேட்க அதற்கு குமுதா சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்க ஒரு நாள் மங்கம்மாவின் 2 மகன்களும் ஒரு விபத்தில் சிக்கி இறந்தனர் என்ற செய்தி மங்கம்மாளை நிலைகுலைய வைத்தது. மங்கம்மாள் வேதனைப்படுவதை பார்த்து ருத்ரன் துடிதுடித்து போனான். சிறிது நாள் கழித்து மங்கம்மாள் எப்படியாவது ருத்ரனுக்கு வெளியூரிலிருந்து ஒரு பெண்ணை தேடி திருமணம் செய்ய முடிவு செய்தாள். ஏற்கனவே தன் மகன்களை இழந்த சோகத்தில் இருக்கும் மங்கம்மாள் பேச்சை மீறாத ருத்ரன் அந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டான். ஒரு பெண்ணையும் பார்த்து நிச்சயதார்த்தமும் நடந்தது. திருமண ஏற்பாடுகள் பலமாக நடந்து கொண்டிருந்தது. மங்கம்மாவை பற்றி பெண் வீட்டார் கேள்விப்பட்டதும் அதிர்ந்து போனார்கள். தன் பெண்ணை எப்படி அந்த வீட்டிற்கு மருமகளாக கொடுப்பது என்று பயந்து திருமணத்தை நிறுத்திவிட்டார்கள். இது மங்கம்மாவுக்கும் ருத்ரனுக்குமே பெரிய பேரிடியாக இருந்தது. ஒரு கட்டத்தில் ருத்ரன் இனிமேல் என் திருமண பேச்சு பற்றி எடுக்க வேண்டாம் என்று மங்கம்மாளிடம் உறுதியாக கூறிவிட்டான். அது மட்டுமல்லாமல் குமுதாவுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யும்படி வலியுறுத்தினான். மங்கம்மாளுக்கு ருத்ரன் வாழ்க்கை பற்றி கவலை இல்லை. அவனுடைய பணமும் சொத்தும் மட்டுமே முக்கியமாக இருந்தது. மங்கம்மாள் குமுதாவிற்கு பெரிய இடமாக பார்த்தாள். மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறார் என்றும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்றும் கூறி குமுதாவை பெண் கேட்டார்கள். ஆனால் வரதட்சணையாக பல சவர நகைகளையும் மாப்பிள்ளை ஓட்டுவதற்கு வண்டியும் பல லட்சம் ரொக்கமாகவும் கேட்டிருந்தார்கள். குமுதாவிற்கு மாப்பிள்ளை மிகவும் பிடித்திருந்தது. ருத்ரன் சம்பாதித்ததெல்லாம் மங்கம்மாள் குமுதாவின் திருமணத்திற்காக செலவிட்டாள். திருமணமும் நல்லபடியாக முடிந்து குமுதா கணவன் வீட்டிற்கு சென்றாள். மங்கம்மாள் சந்தோஷமாக இருந்தாள். தன் கணவனை வைத்துக்கொண்டு எப்படி தன் பிள்ளைகளை கரையேற்றுவோம் என்று எண்ணியிருந்த அவளுக்கு ருத்ரனை வைத்து எப்படியோ கரை சேர்த்து விட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். திருமணம் முடிந்த 2வது நாளில் குமுதா தாய் வீட்டிற்கு அழுதபடியே வந்தாள். தன் கணவனுக்கு வேலை இல்லை என்றும் குடிப்பழக்கமும் இருப்பதாக கூறி அம்மாவிடம் அழுதாள். மங்கம்மாள் குமுதாவை சமாதானப்படுத்தி கணவன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள். தன் மகளாவது நன்றாக வாழட்டுமே என்ற எண்ணத்தில் தன் மகளின் குடும்ப செலவையும் ருத்ரன் தலையிலேயே கட்டிவிட்டாள். குமுதாவின் கணவன் வேலைக்கு செல்லாமல் குடித்துவிட்டு குமுதாவை கொடுமைப்படுத்தினான். இதை கேள்விப்பட்ட மங்காள் மிகவும் நொந்து போனாள். ஆனால் தன்னை போல் தன் மகளும் வாளாவட்டியாகி விடக்கூடாது என்பதற்காக மகளிடம் அறிவுரை கூறி கணவன் கூட சேர்ந்து வாழும்படி வலியுறுத்தினான். நாட்கள் ஓடின. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் குமுதாவிற்கு 2 குழந்தைகள் பிறந்தன. பிரசவத்திற்கு கூட குமுதாவை தாய் வீட்டிற்கு அனுப்ப மறுத்தாவிட்டான். குழந்தைகள் பிறந்த பின்பும் குமுதாவின் கணவன் பொறுப்பில்லாமல் ஊதாரியாகவே இருந்தான். குடித்து குடித்து ஒரு கட்டத்தில் இறந்தும் போனான். குமுதாவின் கணவன் இறந்த செய்தியை கேட்ட மங்கம்மாவுக்கு பேரிடியாக இருந்தது. தான் செய்த பாவங்கள் எல்லாம் சேர்ந்து தன் குழந்தைகளின் வாழ்க்கையை சீரழித்து விட்டது என்று மங்கம்மாள் கலங்கினாள். ருத்ரனுக்கு செய்த துரோகம்தான் தன் குழந்தைகளின் வாழ்க்கை சீரழிந்து விட்டது என்று உணர்ந்த ஆரம்பித்தாள். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. குழந்தைகளுடன் குமுதா தாய் வீட்டிற்கே வந்து சேர்ந்தாள். ஒவ்வொரு நாளும் விதவையான தன் மகளை பார்த்து மங்கம்மாளின் மனம் குமுறியது. தன் குடும்பமே அழிந்து விட்டதாக உணர்ந்தாள். எதற்காக இதெல்லாம் செய்தோம் என்று அவள் மனம் அழுதது. ஒவ்வொரு நாளும் மங்கம்மாளுக்கு வாழ்க்கை நரகமான நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு விதை போன்றது. என்றேனும் ஒரு நாள் அது வளர்ந்து விருட்சமாகி பலன் கொடுக்கும். அதை போலத்தான் நாம் செய்யும் தர்மங்களும் பாவங்களும்.
அதிலும் அன்பை பகடைக்காயை பயன்படுத்தி செய்யப்படும் பாவங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மை விட்டு போகாது. அதற்கான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். மற்றவர்களை ஏணி போல் உபயோகித்துவிட்டு அவர்களின் நலனில் அக்கறை இல்லாமல் இருப்பவர்களை கடவுள் என்றும் மன்னிக்க மாட்டார். பாதிக்கப்பட்டவர்கள் மனம் நொந்து சாபம் கொடுக்காவிட்டாலும் அந்த கருமத்தின் பலனை நாம் அனுபவித்தாக வேண்டும். மங்கம்மாவை போல் நாமும் நம் வாழ்க்கையில் பல பேரை சந்தித்திருப்போம். அவர்கள் செய்த பாவம் அவர்களை மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையினரையும் பாதித்திருப்பதையும் நாம் பார்த்திருப்போம். மற்றவர்களுக்கு நல்லதை